ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநന്ദ്யாதயः பிராச்சீனோ குரவோऽपि यस्य கருணாலேशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதையே நமஸ்கீனாம் புரூகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நம. கேஎஸ்வி சிவாகம பாடசாலை சார்பில் அபிராமி அம்மை பதிகம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல்ல காப்பு உங்களுக்கு சொன்னேன். தூய தமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதம் நால்வாய் ஐங்கரன் தாள் வழுத்துவாம் நேயர் நிதம் என்னும் புகழ்கடவுர் எங்கள் அபிராமவள்ளி நன்னும் பொற்பாதத்தில் நன்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. இதில் முதல் சொல்ல பாருங்கோ, தூய தமிழ்னு சொன்னார். தூய்மை என்பது கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். தூய்மை என்பது இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருப்பது. அதனால் தமிழை தெய்வ நிலையிலே நின்று எல்லாரும் வழக்கத்தில் என்ன சொல்லுவான்னா தாய்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல தாயாகிற தெய்வம் அபிராமி. அதனால் ஒரு நிலை அந்த தமிழை ஒரு நிலைக்கு தாயாக இருக்கிற அந்த மொழியை, தாய்மொழியை இறைவியாகிற தாய்மொழி அப்படின்னு சொல்லும்போது அந்த தூய்மை இறைவனுக்கு பவித்திரன்னு பேர். அதனால் அனைவருடைய உள்ளத்தையும் தூய்மை செய்வதனாலே தூய தமிழ்னார். எவ்வளோ சிறப்பு பாருங்க. எடுத்தோடனே முதல் வார்த்தையே தூய தமிழ். ஒரு கருத்தை செறிவாக அடக்கி சுருக்கமாக ஒரு மானுடத்தின் பயன்பாட்டிற்கு எதுக்கு நம்ம பிறந்தமோ அதோட பிரயோஜனத்தை அடைகின்ற மிகப்பெரிய ரகசியத்தை இதில் சொல்கிறதுனால பொருள் சார்ந்து தூய தமிழ். அப்போ தூயங்கிற சொல்லு எதை குறித்தது அப்படின்னு சொன்னால், சைவத்தின் ஒரு வகையில் சமயத்துக்கு பேர் சுத்த சைவம். அப்போ தூய்மை என்பது இறைவனாகவே கருதப்படுவது. அதனால தான் தூய தமிழ்னார். பாமாலை அப்படின்னு சொல்கிறார். பாமாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம கோயிலுக்கெல்லாம் போனால் அபிராமி பட்டர் அண்டாதியில் சொல்லும்போது தாரமரு கொன்றையும் தான் ஆரம்பிப்பார். அது பூமாலை இல்லை, செண்பக மாலையும் ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த மாலையை பற்றி. இதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்கோ, பாமாலை இல்லை. அதனால் சொற்களினாலே கோத்த மாலை அப்படின்னு அபிராமிக்கு அணிகலனாக சொல்கிறார். பாமாலை சூட்டுதற்கு அப்படின்னா, இப்போ மனசுல நான் அபிராமிக்கு ஒரு மாலை சாத்த போறேன், அந்த மாலை சொற்களினாலே ஆனது, அதை நல்லபடியாக அழகாக கட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல பூக்காரன்ட்ட கொடுத்தா அழகாக மாலை போடும். எல்லாருக்குமே தொடுக்க தெரியும் பூவை, அணிவிப்பார்கள். ஆனால் பூக்காரர்கள் அதற்கென்று உரியவர்கள், அவர்கிட்ட கொடுத்தா அவ்வளோ அழகாக இருக்கும். தாமரை பூவில் மாலை கட்டியிருப்பா, அதை கத்திரிக்கோளால் கொஞ்சம் நறுக்கி சின்னது பண்ணி அந்த தாமரைங்கிற பண்பு மாறாமல் மிகவும் அழகாக இருக்கும். அந்த மாதிரி பாமாலை சூட்டுதற்கு, அந்த பாமாலையை மிக அழகாக சூட்டும் வகையிலே பூக்காரர்கிட்ட கொடுத்து அமைக்கிற மாதிரி யாரை கூப்பிடுறார் அப்படின்னா, அந்த பாமாலை சூட்டுதற்கு அந்த காரணத்துக்காக நான் சாமி கும்பிடுறேன்னார். நம்ம போய் ஒரு தெய்வத்தை கூப்பிடுறோம்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். பிள்ளையாரா நான் கும்பிடுறேன், ஏன் அப்படின்னா
தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் நமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம்னார். அப்படி மேலே இறைவியுமாம்னு சொன்னவர் எதுக்கு அடுத்த சாமியை போய் கும்பிடணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் பாருங்க. அம்பாள் சாமி தான், ஆனா என்னன்னா சாமி கும்பிடுற சாமி அப்படிதானே. கணபதி ஒரு சமயத்தின் தலைவன், முருகன் ஒரு சமயத்தின் தலைவன் அப்படிதானே. அந்த மாதிரி சாமி கும்பிடுற சாமி. அதனால அவர் பாமாலையை போடுறதுக்கு கணபதி கூப்பிடுறார். ஏன் கணபதி கூப்பிடுறார் அப்படின்னா, அவர் ஏற்கனவே மகாபாரதம் எழுதியிருக்கார். அவர் எழுதினவர் மிக அழகாக. அபிராமி பட்டதை அங்க சொல்லும்போது கட்டுரையேம்பார். அபிராமி பத்தி என்ன சொல்லணும்னு தொகுத்து எனக்கு கொடுத்துருவது. நிறைய கருத்து இருக்கு. அதில் என்ன சொல்ல போறோம் எல்லாருக்கும் புரியணும். அதில் ஒரு கட்டு இருக்கணும், ஒரு சுருக்கம், ஒரு தெளிவு. இதெல்லாம் சொல்றோன்னு ஒரு புரிதல் படிக்கிறவாளுக்கு அதெல்லாம் இருக்கணுமோ இல்லையோ. அதனால பிள்ளையார கூப்பிட்டார். அது என்ன சொல்றாரு பாருங்க, மும்மதம்னு சொன்னார். நான் இந்த மாதிரி அபிராமி பதிகம் போட போறேன், சொல்மாலை சாத்த போறேன் அம்பாளுக்கு அப்படின்னு யாருக்கிட்ட சொல்றாருன்னா மும்மதம் அப்படின்னு சொன்னார். மதம் அப்படின்னா யானைக்கு பிடிக்கிறது. மதம்னா என்ன அப்படின்னா யானைக்கு வரக்கூடிய நோய் அல்லது முற்றுதல் அப்படின்னு கூட சொல்லலாம். அது இயல்பு. அதுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஜலம் மாதிரி வரும்னு சொல்லுவா. அப்படி அது வந்துட்டால் யானை பாகனையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு வந்துடும். அது கட்டுப்படாதுன்னு அர்த்தம். மதம் பிடிக்காத யானையை யானை பாகன் கட்டுப்படுத்துவான், அங்குசத்தை வச்சு கட்டுப்படுத்துவான். போர்க்களங்களில் யானைக்காக பயிற்சி அளிப்பதற்காக ரத கஜ துரக பதாதி அப்படின்னு சொல்லுவா. எல்லாருக்குமே பயிற்சி உண்டு. அதில் யானைகளை பயிற்சி செய்கிற இடத்துல சாதாரணமாக உள்ளவா போகக்கூடாதுன்னு நீதி சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்படி மதம் பிடிச்ச யானை அப்படின்னு சொல்றார். மும்மதம்னா யானையை போய் சொல்லும்போது மதம் பிடிச்சவான்னு சொல்லுவாளா யாராவது அப்படின்னா, அவன் யாருக்கும் கட்டுப்படாதவன் தானே, எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத சொல்றது தான் மும்மதம்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது பாருங்க, நால்வாய் அப்படின்னா நால்னு நீண்டன்னு அர்த்தம். நீண்ட வாயை உடையவன். யானையினுடைய முகத்துல பெரிய வாய், நீண்ட வாய். அது தண்ணி குடிக்கும், துதிக்கையாலும் நீண்டு அந்த துதிக்கையிலேருந்து எடுத்து வாயில வச்சுக்கும். அதுக்கு 2 வாய். அது மாதிரி நீண்ட வாயை உடையதனாலே நீள் வாய் தான் நால்வாயினார். அப்படிதானே. மிக அழகா சொல்றாரு பாருங்க. 3 மதம், 4 வாய். வேற யாருக்கும் அந்த வாய் இல்லை. யானைக்கு ஒண்டிதான் நீண்ட வாய். பாமாலைக்கு சொல்லு முக்கியம், சொல்றதுக்கு வாய் முக்கியம். அதனால நீண்ட வாயை சொல்றார். அதுக்கப்புறம் 3, 4, அதுக்கப்புறம் 5 ஐங்கரன். ஒற்றைப்படையிலே கரத்தை கொண்டவர்கள் அப்படின்னா கணபதியும் அக்னியும் தான், வேற யாரும் இல்லை. அக்னிக்கு ஒற்றைப்படையில் கை. அது வேதம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆகமத்திலையும் அக்னியினுடைய தியானம் ஒற்றைப்படையில் வரும். அவனுடைய ஒற்றைப்படையில் கை வரும். மற்றவா எல்லாருக்குமே இரட்டைப்படையில் வரும் கை. அதனால அவனுடைய சிறப்பு அடையாளம் ஐங்கரன் அப்படின்னு சொன்னார். கையை சொல்லிட்டு என்ன சொன்னார், தாள்னு சொன்னார். இந்த தாள் அப்படிங்கிறது என்னன்னா, தாள்னா ஓலைன்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. அவர் மகாபாரதத்தை எழுதினவர். இப்ப தாள்னா பாதம்னு ஒரு அர்த்தம் உண்டு. தாள்னா பூக்களுடைய இதழுக்கு தாள்னு பேர். மென்மையா இருக்கும். தன்னை யாரும் அடக்க முடியாத பேராற்றல் கொண்ட வன்மையான மும்மதம்.
நால் வாய், யாருக்கும் இல்லாத நெடிய வாய். ஐங்கரன், 5 கை, அதெல்லாம் சிறப்பு. ஏன்னா விநாயகர் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுக்கிரகம் அப்படின்னு 5 செயலை செய்பவர். ஒரு கரத்தினாலே ஒரு தொழிலை செய்வார். அப்படி கரத்தை மகாபாரதம் எழுதின கரம், அந்த கரத்தோடு சேர்ந்து தாளை வணங்குகிறார். தாள்ன பாதம், தாமரை போன்ற பாதம், மென்மையான பாதம். ஐங்கரன் தாள், மிகச் சிறப்பாக அந்த பாதத்தை சூட்டுகிறார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த யானை என்ன பண்ணும், யானை மேலே ஏறணும்னா காலை தூக்கி காட்டும். அது மேலே ஏறி உட்காந்துப்பான். எதுக்கு சொல்கிறேன்னா, விநாயகனுடைய அருளானதை கொண்டு அவருடைய அருளை பெற வேண்டும். எவ்வளோ அழகு பாருங்க. அதனால் தாள சொன்னார், அழுத்துவாம்னு சொன்னார். இப்போ நான் முதல்ல உன்னை கும்பிடுறேன்ப்பா, அதுக்கான ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார். நான் உன்னை எதுக்கு கும்பிடுறேன் அப்படின்னா, பாமாலை சூட்டுவதற்காக வணங்குறேன். ஏன்னா விநாயகரை வேண்டி எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு கல்வியை கொடு, எனக்கு வீரத்தை கொடு அப்படின்லாம் கேட்கலாம். அதனால் இவர் என்ன கேட்க போகிறாருங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். பாமாலை சூட்டுதற்குன்னு சொன்னார். அதனால் நான் அம்பாளை பற்றின ஒரு ஸ்லோகம் பண்ண போகிறேன், தமிழில் பண்ண போகிறேன், தோத்திரம் செய்ய போகிறேன், துதி செய்ய போகிறேன். அதற்காக நான் உன்னை வணங்குகிறேன் என்கிற காரணத்தோடு ஆரம்பிக்கிறார். அப்படி காரணத்தோடு ஆரம்பிக்கும் போது அம்பாளை விட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அதனால் அம்பாளை கும்பிடுறதுக்கு நீ எனக்கு வழி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ கூட அம்பாளுடைய ஸ்தானம் உன்னதமாக உயர்ந்து நிற்கிறது. அப்படி தானே? அதனால் ரெண்டாவது, ஆகமங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா, அவர் பரிச்சாரகமாக வேலை பண்ணினவர். அதனால் ஆகமத்துக்கு என்னென்ன பூஜை பண்ணணுமோ அந்த பூஜைக்கு மற்ற விஷயங்கள்லாம் அவள் எடுத்து வைக்கணும். இப்போ விநாயகர் பூஜை பண்ண போகிறான்னா தேங்காய் எடுத்து வைக்கணும், மஞ்சப்பொடி எடுத்து வைக்கணும். இதெல்லாம் பரிச்சாரகருடைய வேலை. இதை நன்றாக தெரிந்தவர் அபிராமிப்பட்டர். பரம்பரையாக பண்ணுறவர். அவர் அப்பா பரிச்சாரகம், அவர் பரிச்சாரகம். அதனால் அந்த பரம்பரையாக பண்ணுறதுனால அது என்ன சொன்னார், கணபதியை பற்றி முதல்லையே சொல்லிவிட்டார். என்னன்னா, எத்திர கிரியாரம்பே. ஆகமம் ரொம்ப அழகாக சொல்லுது. எங்கெங்கு செயல்களை நீ துவங்குகிறாயோ, முஷ்டிபியாம் மூர்த்தினி தேசிகா விநாயகம் நமஸ்கிருத்திய குட்டனம் பஞ்சவாரகம் அப்படின்லாம் நிறைய ஸ்லோகம் வரும். அதில் சொல்லும்போது சொல்கிறா, எந்த இடத்துல ஒரு செயலை நல்லபடியாக முடிக்க வேண்டும், அதுக்கு இறையருள் வேண்டும் அப்படிங்கிறத எத்திர கிரியாரம்பே. அதனால் ஆரம்பத்திலேயே விநாயகருக்கு ஒரு வணக்கம் போட்டார். சிவபெருமானிடத்து ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதோமுகம் அப்படின்னு 6 முகத்திலிருந்து ஒரு ஆணுக்கு பிறந்த ஆண்மகன் முருகப்பெருமான். ஆனால் விநாயகர் அம்பாள் ஸ்நானம் பண்ணுற பொழுது யாரும் வந்துடக்கூடாது அந்த பகுதிக்கு அப்படின்னு அந்த குளத்துக்கு ஒரு காவலை போட்டார். நீர் காவலை போட்டுட்டு குளிக்க போனான் அம்பாள். அந்த காவலை எதுலேருந்து போட்டான்னா, அம்பாள் தன்னுடைய அழுக்கையெல்லாம் திரட்டி ஒரு வடிவமாக உருவாக்கினாள். உமாங்க மலஜாயினமா, அழகா சொல்றது ஆகமம். அப்படி அழுக்கு போக நாம் குளிப்போம். அந்த அழுக்கே ஒரு புனித பொருளாக ஆக்கி இருக்கிறாள். அப்போ அம்பாள் எவ்வளோ புனிதம்னு பார்த்துங்க. அப்போ அம்பாளுடைய அழுக்கு தான் கணபதி. அது நீர்காவல், குளிக்க போகும்போது காவல். இவர் காவலாக அங்கே இருக்கார். அப்போ அதில் இன்னொரு ரகசியம் என்ன இருக்குது அப்படின்னா, திருக்கடையூரில் அமிர்த புஷ்கரணி அப்படின்னு அந்த குளத்துலேருந்து தான் தேவர்களுக்கு அமிர்தம் கிடச்சிது. அங்கே கிடத்துல இருக்கிற அமிர்தத்தை கணபதி சிவமாக்கிட்டார். அதனால் அந்த நீர்நிலை காவலுங்கிறது அங்கே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் திருக்கடையூர் கோயிலுக்கு போனேன்னா, முன்னாடி இருக்கிறது கல்லவாரண விநாயகர், பின்னாடி இருக்கிறது அதுதான் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தது, காவலாக இருக்கிறது. அந்த அம்பாளே அங்கே அமிர்தமாக இருக்கா. அம்பாள் அமிர்தமாக இருக்காளா? உங்களுக்கெல்லாம் தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும்.
அதனால் அபிராமி பட்டருக்கு என்ன தெரியுதுன்னா, அருமருந்தே விருந்தே அமரர் பெரு விருந்தே. அமரர் எதை விருந்தாக பெறுவார்கள் அப்படின்னா அமுதத்தை உண்பவர்கள். அமர்கள் விரும்பிய அமுதம் அங்கே குலமாக இருக்கிறது. அந்த குலத்திற்கு காவலாக இவர் இருக்கார். அதனால தான் கணபதியை வாழ்த்துறார். பழுத்துவாம் அம்பாளுக்கு ஒரு அடையாளம் சொல்லும். அப்படிதானே? இப்போது விநாயகருக்கு அடையாளம் சொல்கிறார். பாமாலை சூட்டுவதற்காக கும்பிடுறேன்னு சொன்னார். விநாயகருக்கு அடையாளம் சொல்லும்போது யாராலையும் அவரை அடக்க முடியாதனால மும்மதம், ஒரு நீண்ட கையை உடையவர், யானையினுடைய முகத்தை சொல்லி விநாயகரை தேவர்களுக்கு, பல தேவர்களுக்கு நடுவிலே விநாயகரை மிக தெளிவாக அடையாளம் காட்டுகிறார். அம்பாளுக்கு அடையாளம் சொல்கிறார். லோகத்தில் யாருமே இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. அபிராமி பட்டர் முண்டி தான் அந்த மாதிரி யோசிப்பார். என்னன்னா நேயர் அப்படின்னார். அப்படின்னா என்ன அப்படின்னா அம்பாளை நேசிக்கிறவா அதிகம். யாருக்கு ரொம்ப நேசப்படுறோம்? அம்மாவை நேசிக்காத குழந்தை இருக்குமா லோகத்தில்? அதனால தான் நேயர் அப்படின்னா இந்த இடத்துல நேசத்தை சொல்லும். நேயத்தே நின்ற நிமலா. அப்போ இறைவனை ஞானத்தினாலே அடைய இயலாது. ஏன்னா இறைவனை அறிந்து கொள்ளுகிற ஞானம் நமக்கு இல்லை. அதனால தான் அன்பு இருந்தால் போகிறோம். அந்த இடத்துல அம்பாள் நின்றுடுவா. அதனால் அம்பாளை முதல்லையே பயப்படாதீங்க. அவன் நம்ம பேரில் அன்பு வச்சுருக்கா. அவன் நம்ம பேரில் வச்சுருக்கிறது அருள் அன்பு. நம்ம அவள் பேரில் வச்சுருக்கிறது வெறும் அன்பு. அதனால் அன்பு. ஆனால் நேயர் நிதம் என்னும்னு சொன்னார். ஏன் என்னைக்காவது ஒரு தடவை என்ன போகிறதா? நிதம் என்னும் அப்படின்னா இதுக்கு நம்ம அண்டாதின்னு தேடணும். அவருடைய வாக்கியில் பொன்றாது நின்று புரிகின்றவா அப்படின்னார். பொன்றாதுன்னா என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையை தாய் கருவிலே சுமக்கிறாள். அந்த கருவிலே சுமப்பது முதல் அவளோட அன்ன ஆகாரங்களை எல்லாம் துறந்து வயிற்றில் சரிய இந்த பக்கம் பிறண்டு படுக்க முடியாது, இந்த பக்கம் பிறண்டு படுக்க முடியாது. அப்படியெல்லாம் தன்னுடைய உடலுக்கு வேறாகாத ஒரு பண்பு. அப்படிதானே? அதுக்கப்புறம் அம்மா பால் ஊட்டுறா, அது தூங்குது. பகல் முழுக்க தூங்கும், ராத்திரி முழுக்க முழிச்சுருக்கும். படுத்தும். மலம் தெரியல, ஜலம் தெரியல. அந்த குழந்தைக்கு பசி எடுக்குமே என்று உலுக்கி தாய் தன்னுடைய பாலை கொடுத்து திருப்பி தூங்க வைப்பா. அம்மா எனக்கு வயிற்று பசிக்கிறதுமான்னு அது கேட்காத காலத்திலேயே அந்த பொருள் மேலே அன்பு வைக்கிற பண்பு. அன்பு பாவையர்க்கு இயல்பு. அடியார் மெல் அடியார்னார் தனியாக சொல்லுவார் அம்பாளை. அந்த மாதிரி நிதம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு விட்டாலா இடுப்புலேயே வச்சுருப்பா. அம்பாள் இடுப்பில் முருகனை தூக்கியிருக்காளா? பார்த்துருக்கலா நீங்களாம்? வழுவூர்னு ஒரு க்ஷேத்திரம். அது அம்பாள் முருகப்பெருமானை இடுப்பில் தூக்கின்னு இருப்பா. அந்த இடுப்பு சூடு எதுக்கு சொல்கிறேன்? ஒன்றாய் சரீரத்தில், உடனாய் இடுப்பில் தாக்கி. பட்னத்தார் சொல்கிறாரு, பட்னத்தார்னு எல்லாருக்கும் எப்போ தெரியும் பெரிய ஆத்ம ஞானின்னு அப்படின்னா 3 இடத்துல பட்னத்தார் தெரிஞ்சு போனோம். அவர் பெரிய ஆத்ம ஞானின்னு. அவர் அந்த இடத்துல தன்னுடைய அப்படியே எல்லையற்ற பண்பை வெளிப்படுத்தினார். அப்படின்னா எல்லாத்தையும் துறந்தவருமா, அவர் மாதிரி துறந்தவர் லோகத்தில் இல்லவே இல்லைன்னார். அருணகிரிநாதர் உயர்ந்து பேசுகிற துறவி அவர். அவரை மாதிரி துறவி யாராலும் இல்லை அப்படின்னு சொல்ல. அப்பேற்பட்ட துறவி. அந்த துறவி பாருங்க, அம்மாவை துறக்கலை பாருங்க. கட்டிலும் தொட்டிலும் மாறு மேலும் தோல் மேலும் வைத்து என்னை காதலித்து முட்டச்சிறகிலிட்டு அப்படின்னா, முட்டைனா அப்படி பக்கத்திலேயே வச்சுருங்க அப்படின்பா. முட்டச்சிறகிலிட்டு தாய் அன்புங்கிறது அவ்வளவு சிறப்பு.
அதனால நேயர் நிதம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும். அம்பாளுடைய கருணை ஒரு நொடி கூட இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. அதனாலதான் நித்தம்ங்கிற வார்த்தையை சொல்றார். அதை நிதம்னு மிக அழகாக சொல்லுகிறார் அந்த இடத்துல. அம்பாளுடைய கருணை இல்லைன்னா உலகம் இயங்காது. ஒரு தாயினுடைய கருணை இல்லை என்று சொன்னால் ஒரு மகன் தன்னைத்தானே அறிகின்றவர். அதுக்கப்புறமும் கல்யாணம் பண்ணி வைக்கிறா, அதுக்கப்புறமும் அவ பாசமா இருக்கா, அவளுடைய அன்பிலே சற்றேனும் குறைவு ஏற்படுவதில்லை. அதனாலதான் நித்தம் பொன்றாது ஒரு நிமிஷம் கூட விலகாது இருக்கின்ற பண்பை இங்கே நினைவு கூட்டுகிறார். நேயர் நிதம் என்னும்னு சொன்னார். அப்படி எண்ணி பார்க்கிறோம். அப்படி ஒரு தாயாருடைய கருணைய எப்ப வாழை மட்டையை வச்சு எரிச்சார். அதனால சொல்ல வரேன், பட்னத்தார் உலக நீதிகளை மீறினார். என் தாய் விறகு கட்டையாலே எரிக்கப்பட வேண்டுமா, வாழைக்கட்டையாலே எரிக்கப்படணுமா? அப்படி புனிதம்டா, குடியிருந்த கோயில்டா அப்படின்னார். அந்த மாதிரி நேயர் நிதம் என்னும்னு சொன்னார். எண்ணிப்பா, நினைத்து 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 உருகக்கூடிய அன்பையுடையவள் தாய். அப்படிதானே? நீங்க தாயாருடைய முகம் இல்லாம ஒரு குழந்தை ஒரு செழிப்பா வளர்றதுங்கிறது இயல்புக்கு சாத்தியமில்லை. அதாவது மானுடத்திற்கு மாத்திரம்தான் இந்த அன்பு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பூனையா இருக்கட்டும், ஒரு காக்கையா இருக்கட்டும், ஒரு பிற உயிரினங்களாக இருக்கட்டும், கங்காரு வயிற்றிலேயே சுமந்துட்டு தெரியறதும்பா. அந்த மாதிரி இயல்பான அன்பை பெற்றவள் தாய். அதனாலதான் நேயர் நிதம் என்னும். அதுக்கு அடுத்தது சொன்னார் பாருங்கோ, புகழ் அப்படின்னு சொன்னார். அதாவது எல்லா மனுஷாளுக்குமே அடுத்த வாழை வாழ்த்துறது சௌக்கியமாறு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் பெரிய மனம் வேண்டும். அடுத்த வாழை குறை சொல்றது எல்லாராலையும் முடியும், ஒரு 5 நிமிஷத்துல சொல்லுவோம். ஆனா அவள் செய்கிற உயர்பண்பை பார்க்கிறது தான் புகழ். அந்த புகழத்துக்கு அம்பாளை புகழ்ந்தார்கள் அப்படின்னா அவருடைய செயலிலே, அம்பாளுடைய செயலில் ஒரு சிறிதும் தாழ்வு இல்லை என்பது அதனுடைய பொருள். புகழ் என்பது உயர்ந்தோரை பேசுகிற பண்பு, அதானே? அப்போ புகழ் என்பது மனிதன் இறந்த பிறகும் இருப்பது. அவ்வளவு சிறப்பு. அவரவர் எச்சத்தால் காணப்படும்பா வள்ளுவன். அதனால எதுக்கு சொல்றேன்னா, புகழ் கடவுர் அப்படின்னா இவ்வளவு விசேஷனம், இவ்வளவு சிறப்பும் யாருக்குன்னா அபிராமிக்கு போறது. அப்ப அம்பாளுடைய சிறப்பு என்னன்னா நேயர் நிதம் என்னும் புகழ் கடவுள். அப்படின்னா என்னன்னா, அம்பாளை நேசிக்கிறவா தினசரியே நினைச்சு பார்த்து அவளுடைய அருள் அன்புல உருகிறவா அவளுடைய ஆற்றலை புகழ்ந்து பாடுகிறவர்கள். அப்படின்னா நான் கொடுக்கலைன்னா திட்டுவோம், அபிராமி பட்டர் திட்டுவார், நன்றே உனக்கு அப்படிம்பார் கொடுக்கலைன்னா. அந்த மாதிரி திட்டுறவா கம்மி அம்பாளை. அதனாலதான் புகழ்னு சொன்னார். அது என்ன சொன்னார்? கடவுர் அப்படின்னார். கடவுர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அபிராமி அந்தாதியில ஒரு தடவை கூட கடவுருங்கிற வார்த்தை சொல்லப்படலை. ஆனா திருக்கடையூர்ல இந்த அபிராமி அம்மை பதிகத்துல ஒரு பாட்டுல கூட சொல்லாம இல்லை. அப்ப இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. கடவுர் அப்படிங்கிறது என்னன்னா, கடம்ன உடம்புக்கு பேரு. ஊனே உயிராய் உனாய் உருக்கி என் அருயிராய் நின்றானேம்பார். கடவுர் அமிர்த கடம். அந்த கடம் அப்படியே வச்சிருந்து தேவர்கள் அமுதம் பருக விரும்பினார்கள், கடைந்தார்கள், எடுத்துன்னு வந்து வச்சான். குளிச்சுட்டு வந்து குடிப்போன்னு சொல்றதுக்குள்ள கணபதி அதை மாத்திட்டார். கள்ளவாரணர்னு பேர். அதனால கடவுர்னு சொன்னார். அந்த ஊருங்கிறது மருத நிலப்பகுதியிலே வாழக்கூடிய பகுதி, செழிப்பான பகுதி, பச்சை வண்ணமும்பார் அந்த அதில். இதை சொல்லும்போது அதை எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் சொன்னார் பாருங்கோ. அப்போ அம்பாளுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அவளை பற்றி புகழ்ந்து அவளை மறக்க முடியாதவா தொடர்ந்து புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர்? கடத்திலே சிவபெருமான் வாழும் ஊர் எந்த ஊர்? கடவுர் அப்படின்னா. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்கோ, எங்கள் அபிராமவல்லினார்.
இது அபிராமி பட்டிருக்கு பாருங்க, என் நிறையா வார்த்தையை சொல்லுவார். வந்து என் முன் நிற்கவே அப்படிம்பார். என் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். நான் அப்படிங்கிற நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து உவந்து வந்து, நயந்து வந்து அப்படிதானே, நயந்து உவந்து புத்தம் கொடுக்குறாள் அம்பாள் அப்படிதானே. நயப்பது வேறு, உவப்பது வேறு. ஏன் புள்ளப்பா, யார மாதிரி என் பிள்ளை இல்லை அப்படிம்பா. அப்படி ஒரு கம்பீரம். அதை மாதிரி சொன்னார். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கோ, எங்கள் அந்த வார்த்தையை என்ன கவனிச்சு பாருங்கோ. அம்பாளை அனுக்கிரம் பண்ணிட்டா, அதெல்லாம் பெற்றிருக்கு. அதனால் அவர் என்ன நினைக்கிறார், தனக்கு கிடைச்சதை எல்லாரும் கொடுத்துணும், விசிறி பண்ணும், எல்லாருக்கும் அந்த அனுக்கிரகம் கொடுத்துணும், எல்லாருக்கும் அபிராமி அனுக்கிரகம் பண்ணும், எல்லாரும் அவளை வாழ்த்தணும். நான் எப்படி வாழ்த்துறேன், எப்படி மறக்காமல் இருக்கேன். நேற்று வரைக்கும் சாப்பாட்டு கஷ்டம், வறுமை, எல்லாவற்றையும் விட கொடிய வறுமையை நான் இல்லாமை சொல்லி ஒருவர் தும்பார் சென்று அப்படின்னார். இன்னைக்கு அபிராமி வாரி வழங்கிட்டா, ஒரு பெரிய நிலம் ராஜாவே கொடுத்துட்டா. நேற்று வரைக்கும் காசு கஷ்டம், இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு செல்வம். அப்படிதானே. அதனால சொன்னார், எனக்கு மாத்திரம்னு நினச்சிக்காதீங்க யாரும், எங்கள் அம்மா எல்லாருக்குமே கொடுப்பாத. அதனால எங்கள் அப்படின்னு நம்மளை எல்லாரையும் சேர்த்து விட்டார். எங்கள் அபிராமவல்லி. இந்த அபிராமவல்லிங்கிறத 9 இடத்துல பயன்படுத்துவார். அபிராமிங்கிற சொல்ல 9 இடத்துல அபிராமி பட்டர் பயன்படுத்துகிறார். சீச்சக்கரத்தினுடைய ரகசியம் அந்த மாதிரி. இந்த இடத்துல அபிராமவல்லிங்கிறது திருக்கடையூரில் உள்ள பேர். அபிராமிங்கிற பேரில் நிறைய இடங்கள்ல அம்பாள் இருக்கு. அதனால தான் குறிப்பாக திருக்கடையூரில் சொல்லும்போது அபிராமவல்லின்னு சொல்லிவிடுவார். அந்த ஒரு சின்ன ஒரு மார்க். அங்கே பொதுவியல், அபிராமி எந்தாதியில் பொதுவியல் உலகத்தில் உள்ள அத்தனை அம்பாளையும் சொல்கிறார். ஆனால் அபிராமி அம்மை பதியத்தில் திருக்கடையூரில் இருக்கிற அம்பாளை சொல்கிறார். அங்கே சாமானியம், இங்கே விசேஷம். இந்த கைரேகை வேறு யாருக்குமே இல்லை, இந்த வடிவம் வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொன்னால் பொது லட்சணத்தை அங்கே சொன்னார், சிறப்பு லட்சணத்தை இங்கே சொன்னார். அதனால தான் அபிராம வல்லின்னு சொன்னார். இந்த வள்ளிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வள்ளினா கொடின்னு அர்த்தம். என்னன்னா, காசிலேருந்து மார்க்கண்டேயர் வரும்போது பிஞ்சிலங்கொடி ஒரு கொடியை கொண்டு வந்தாராம், கங்கையை கொண்டு வந்தாராம். கங்கையும் கொடியும் ஒன்றா வந்தது, ரெண்டுமே அம்பாள். கொடியே இளவஞ்சி கொம்பேம்பார், கொடி அம்பாள். அதனால் அபிராம வல்லினார். அது சரி. அப்புறம் நன்னும் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. அண்ணாமலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அண்ணுதல் அப்படின்னா கிட்ட போகிறதுன்னு அர்த்தம். அண்ணா அப்படின்னா யாரும் கிட்ட போக முடியாது. ஒரு பெரிய அழல் பிழம்பு எரியுது, வானத்துக்கும் பூமிக்குமா எரியுது. அந்த அனல் கிட்ட போக முடியுமா? எரிஞ்சு போயிடும், சாம்பல் ஆயிடும். அதனால் யாரும் கிட்ட போக முடியாது. அதனால் அண்ணாமலை, அண்ணுதல் கிட்ட போகிறது. இங்கே நன்னுவது அப்படின்னா உடம்போட உடம்பா இணைந்து போகுது. நன்னுதல் அப்படின்னா அவ்வளவு சிறப்பு. நல் அப்படிங்கிற வார்த்தையும் அதுக்குள்ள இருக்கு. நல்லது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தையா, நல்லன எல்லாம் தரும். அப்படி நல் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அவ்வளோ ரகசியம். நல் நூல், நன்னூல்னு சொல்றான். நன்னும் அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்கு என்ன வழி? அங்க காம்பீரியம் சொல்றாரு, இங்க சௌலபியம் சொல்றாரு. சௌலபியம்னா அதை எளிமையா பிடிக்கிறதுக்கு. ரொம்ப வறுமையில் இருக்கிறவனுக்கு பிரமாதமாக ஒரு பணம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடக்கிறதுனா எங்கே கொடுக்குறாங்கன்னு அடுத்த வழியை கேட்க மாட்டானா? அவன் தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போக மாட்டானா? அந்த மாதிரி நன்னும் அதை அருகாமையிலே எட்டாமை மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத அம்பாளை குறுக்கி நன்னும் வகையிலே, தீண்டும் வகையிலே, தொடும் வகையிலே நமக்கு ஆக்கி கொடுத்த பண்பு அபிராமி பட்டர் மத்தருக்குமே இந்த அபிராமிக்கு சார். ஏன்னா அவர் தொடர மாதிரி பண்ணிவிட்டார் அம்பாளை.
பாதத்தில் நன்குன்னார். பொற்பாதத்தில் நன்கு. அம்பாளுடைய காலை இறுக்கி பிடிக்கிறதுக்கு உண்டான வழியே இந்த பதிகம் உங்களுக்கு சொல்ல போகிறது. அப்போ முன்னாடி என்ன சொல்லித்து அப்படின்னா அவளுடைய புகழை சொல்லித்து, அவளுடைய பெருமையெல்லாம் சொல்லித்து. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் கும்பிடுறவெல்லாம் பெரிய பெரிய தேவதை. ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன். நாமெல்லாம் காசு வரணும்னு வேண்டிப்போம். காசையே கொடுக்குற சாமி அங்கே கியூவில் நிற்குது. எல்லாரும் சிவனை கும்பிடுவா. அந்த சிவனே வந்து கை வைத்த தீயும் தலை வைத்தாரும் கறந்ததெங்கே. அந்த சிவனே தீண்டுகிற பாதம் என் அம்மையின் பாதம், அபிராமி அம்மையின் பாதம், பொற்பாதம். அப்படியே மறையிறார், அதில் வாழறார். அப்படியே ஏன் மற்ற அங்கத்தை விட முகத்தை சொல்லியிருக்கலாமே, கடைக்கண்களேன்னு சொல்லலாமே. அப்படின்னா பாதத்தை ஏன் சொல்றார்? புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும். நன்னி இங்கே வந்து ரொம்ப பக்கத்தில் வருது. உரசின்னு உட்கார்றது தான் நன்னுவதுன்னு பேர். நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க. இவாளெல்லாம் கூட இருக்கணும், எல்லோரும் இருக்கணும். யார் யாரு? ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் பொதிய முனி காதிப்பொருபடை கண்டன் கணபதி காமன். இவள் எல்லாருமே கூட இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? என் தலைமேல் பத்மபாதம் பதித்திடவே. அப்படி அந்த தலையில என் தலையில வைக்கணும் காலை. அப்படி வச்சுட்டா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையே. வலிய வந்து அப்படின்னாரு. அதனால் வலிய வந்து ஆட்கொண்டாள் அபிராமி. வலிய வந்து அபிராமிப்பட்டிருக்கு அனுக்கிரகம் பண்ணினான். அந்த நினைவு குறிப்பை சிறப்பாக இங்கே ஒத்து பார்க்கிறார். அதனால தான் பொற்பாதம்னு சொன்னார். நன்குன்னார். அப்போ அதுக்கு முன்னாடி சரியா வைக்கலையா? அப்படி இல்லை, நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். முதல்ல அவர் வாங்கிட்டார், இப்போ பதியத்தில் அடுத்த ஆள் கொடுக்குறதுக்கு முயற்சி கொண்டார். அதனால நன்குன்னார். உங்களுக்கு தெரியுமா அது? நீங்கள் கேட்டேலா அப்படின்னு அழகாக சொன்னார். உங்களையும் படையா வண்ணம். அதனால முதல்ல என்னன்னு சொன்னார். அறிவொன்றிலே ஏகத்தில் சொல்றார். அப்படின்னா எங்கள் அபிராம வல்லியை நன்குன்னு சொன்னார். அதனால அம்பாளுடைய பாதம், அவருக்கு தலையில் அம்பாள் எப்படி சூட்டினாலோ அதே மாதிரி எல்லாருக்கும் அவள் தலையில் சூட்டி விதியை அழித்து அவளை தொழக்கூடிய அந்த பக்தியை கொடுத்து அப்படி ஒரு நெருக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துகிற ஏதோ ஒரு ரகசியத்தை இந்த அபிராமி அம்மை பதிகத்தின் மூலமாக நமக்கு விளக்கி சொல்லுகிறார் அபிராமி பட்டர். அந்த பாதத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. ஒரு காலம்பரம் என்ன பண்ணாரு, அபிராமி பட்டர் பூ பறிக்க போனார். அதான் பொற்பாதம்னு சொல்றாரு. ஒரு குழந்தை அது காலில் அருமையான தங்க கொலுசு போட்டுருக்கு. அந்த கொலுசு அவர் உத்து பார்க்கிறார். அது ரொம்ப அதிகமான விலை பொருந்தியதாக இருக்கிறது. அவருடைய கவனம் அதில் திரும்புறது. அவனுடைய அந்த இவ்வளோது தங்கத்தை இந்த குழந்தை காலில் போட்டு விட்டுருக்காளே, யாராவது எடுத்துன்னு போயிட மாட்டாளா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அந்த இடத்துல தங்கம் இருக்கு. இவர் பூ பறிச்சிருக்கார். தாத்தா, அந்த குரல் கேட்குறான். சின்ன குழந்தை குரல் கேட்க, தாத்தா அப்படின்னார். திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தவர் பாதத்தை தான் பார்த்தார். ஏன்னா அவ்வளவு பிரகாசம் பணக்காரி. எனக்கு அந்த பூவை பறித்து கொடு அப்படி. இல்லைம்மா அது ஒசரத்தில் இருக்கு. அப்போ நீ குனி, நான் ஏறி பறிச்சுக்கிறேன். அந்த குழந்தை பேசு, நீ குனி, நான் ஏறி பறிச்சுக்கிறேன். அவர் தோளிலே மெல்ல காலை வைத்து அப்படி ஏறுகிற பொழுது அவர் உணரல. அந்த தலைக்கு மேலே உயரம் பத்தலை தாத்தான்னார். தலை மேலே காலை வச்சுக்கொடி, என் கையை பிடிச்சுக்கோன்னார். அப்படி 2 கால்களையும் தலையிலே பதிக்கிறார். ஆஹா அம்பாள்னு நினைக்கிறார். அப்படியே அவருக்கு தீட்சை. அதனால தான் பொற்பாதம்னு சொன்னார். நிகழ்ந்தது
அவர் நேரடியாக அம்பாளை பார்த்தது, அவர் தலையில் வச்ச பாதம். அதனால தான் பொற்கடல் அடிந்த பாதம் பொற்பாதம், அவ்வளவு சிறப்பு. அதனால தான் பொற்பாதம் நன்குன்னார். இப்போ தலையில் வச்சு அதை அனுபவித்தவர் அவர். அதனால தான் நன்கு, யாரோ எங்கேருந்தோ கற்பனையாலாம் எழுதலை, அப்படியே நேரடியாக தான் பெற்ற அந்த அனுபவத்தை பிறருக்கு வரவழிக்க முயற்சி செய்கிறார் அபிராமி பட்டர். தொடர்ந்து சிந்திப்போம். அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.